காந்தியடிகள் டெல்லியிலோ கராச்சியிலோ நடந்த இந்திய திருநாள் விழாவில் பங்கேற்கவில்லை. கல்கத்தாவில் குடிசை வாழ் மக்கள் இருக்கும் பகுதியில் காலை 8:30 மணிக்கு உண்ணாவிரதத்துடன் நூலுற்றுக் கொண்டு நாட்டு மக்கள் நல்வாழ்விற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் 31 வெடிகுண்டுகள் வெடிக்க தில்லியிலும் கராச்சியிலும் இந்துஸ்தான் பாகிஸ்தான் நாட்டு கொடிகள் ஏற்றப்படும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 6 லட்சம் இந்தியர்களை பலி கொண்டபின் வெள்ளையர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுத்தனர். ஜின்னா, லியாக்கத் அலிகான் போன்றவர்களால் மத பாகுபாட்டில் உருவான பாகிஸ்தானில் அதன் பிறகு வந்த தலைவர்களும் இந்தியாவின் மீது மத விரோதத்தையே வளர்க்க ஆரம்பித்தனர். பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பீக்கிங் நகரில் நடந்த காஷ்மீர் எல்லை பிரிவு ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் தனக்கு சொந்தமில்லாத இந்தியாவுக்கு சொந்தமான காரகோரம் மலைப்பகுதியில் 2050 சதுர மைல் நிலப்பரப்பை சீனாவுக்கு பரிசாக கொடுத்தது. 1965ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி இரு நாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களும் ராவல்பிண்டியில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கைகுலுக்கிக் கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தை சுயன்லாய் பாராட்ட பாகிஸ்தான் ஜனாதிபதி அயூப் கான் கைதட்டி மகிழ்ந்தார். இதற்கு இந்தியா செக்யூரிட்டி கவுன்சிலில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தவறான முறையில் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் செல்லாது என்று அறிவித்தது. இந்த திருட்டுத்தனமான முறையற்ற ஒப்பந்தத்தை வெளிநாடுகள் கைதட்டி சிரித்தன. அன்றிலிருந்து இந்தியாவை தன் முதல் எதிரியாக அறிவித்தார் பாகிஸ்தான் ஜனாதிபதி அயூப் கான். பாகிஸ்தான் தலைவர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து மதவெறியை தூண்டிய போதும் இந்திய தலைவர்கள் டாக்டர் ஜாகிர் ஹுசேனை இந்திய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். இதை லண்டன் டைம்ஸ், டெய்லி டெலிகிராஃப் போன்ற வெளிநாட்டு பத்திரிகைகள் பாராட்டி புகழ்மாலை சூட்டியதுடன் இந்தியர்களைப் போன்று மத நிலநடுக்கம் உள்ளவர்கள் வேறு எந்த நாட்டிலும் இருக்க முடியாது என வானாளாக புகழ்ந்திருந்தன. இதை ஒரே நாடான பாகிஸ்தான் மட்டும் பாராட்ட முன்வரவில்லை. காரணம், அவர்கள் நாட்டில் தகுதி படைத்த மத நல்லிணக்கம் உள்ள முஸ்லிம்களையே அவர்கள் பாராட்டி மதிப்பது கிடையாது. இந்தியாவில் இப்பொழுது நடைபெறும் ஆட்சியிலும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் மந்திரிகளாகவும் கவர்னராகவும் நீதிபதிகளாகவும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே சமயம் பாகிஸ்தானில் தகுதி திறமை படைத்த எந்த இந்தியர்களுக்காக உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்களால் விரல் விட்டு சொல்ல முடியாது. இதை போன்றே நம் உள்நாட்டு விவகாரத்தில் மூக்கை நுழைக்கும் கிறிஸ்துவ நாடுகளான அமெரிக்காவும் பிரிட்டனும் அவர்கள் நாட்டில் குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்கு அவர்கள் நாட்டு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளை கொடுத்திருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் இந்தியாவில் விளையாட வருவதை நாம் வரவேற்போம். ஆனால் ISI உளவாளிகளை அனுப்பி குண்டுகளை வெடித்து விளையாடச் சொல்வதை நாம் அனுமதிக்க முடியுமா? உள்ளத்தில் விஷம், உதட்டில் சிரிப்பு, இவர்கள் உறவு நமக்கு தேவைதானா? இந்திய அரசியல் சட்டத்தில் பரந்த மனப்பான்மையுடன் மத மாற்றத்தை அனுமதித்து இருக்கிறார்கள். ஆனால் இந்தியர்களின் வறுமையை பயன்படுத்தி வெளிநாட்டு பணத்தில் வெளிச்சம் காட்டி வீதி வீதியாக பாவிகளை மன்னிக்கிறோம் என்று கேவலமான முறையில் விளம்பரம் செய்து மத மாற்றத்தை வியாபாரமாக மாற்றுவதை எப்படி அனுமதிக்க முடியும்? மதத்தால் இந்தியர்களுடன் ஒன்றுபட முடியாது என்று சத்தியம் செய்து இந்துஸ்தான் பாகிஸ்தான் என்று பெயர் சூட்டி விழாவை துவக்கி வைத்தவர் இஸ்லாமிய தந்தை முகமது அலி ஜின்னா அவர்கள். இதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டவர்கள் இந்திய தேசிய தலைவர்களான பண்டித நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேலை போன்றவர்கள். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயருக்கு எதிராக போராட காந்தியை கருவியாக பயன்படுத்தி கொண்ட இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் பாகிஸ்தான் இந்துஸ்தான் என்று பிரிக்கப்படக்கூடாது என்ற காந்தியின் உபதேசம் தேவையில்லை என்று அவரை ஒதுக்கிவிட்டார்கள். ஒரு முஸ்லீமே சுதந்திர இந்தியாவின் பிரதமராக இருக்கட்டும், மதத்தால் இந்தியா பிரிக்கப்பட வேண்டாம் என்ற மகாத்மா சொன்னதை இந்திய தீவிரவாதிகள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் உயிரை பறித்து கொண்டு விட்டனர். இப்பொழுது காந்தி உயிரோடு இருந்தால் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றிருப்பார். இனிமேலாவது இந்தியர்கள் ஒற்றுமையின் உயர்வை உணர்ந்து வேற்றுமைகளை கலந்து பாரதியின் வாக்கை காப்பாற்ற வேண்டும். ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம், ஆதரவுற்று இங்கு வாழ்வோம், தொழில் 1000 மண்புறச் செய்வோம்.